பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க. விஜய் சார் காலைல எழுதி இத்தனை மணிக்கு பல் தேய்க்கணும், இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், 11 மணிக்கு இந்த ஸ்டார்ட் அப். இது நீங்க அப்ப உங்க அதுக்கான பதில் வேற எதுமே சொல்லல. நீங்க சொல்லிடுங்க நடந்துருச்சு உடனே பேசுங்க. அததான் நான் சொல்றேன். உடனே சார் who are you to decide the date and time னு கேக்குறேன். உங்களுக்கு புரியலையா? நான் எல்லாரும் ரொம்ப அன்பா கேட்டுட்டு இருந்தேன். நீங்க யார அதை டிசைட் பண்றதுக்கு? நாங்க டிசைட் என்னங்க பிரச்சனை? எதுக்கு வீடியோ போடுறீங்க? எதுக்கு அரசியலுக்கு எதுக்கு வரீங்க? பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் இல்ல சார், இது வரைக்கும் இருந்த எப்படி பேசுங்க? நேர்ல வந்து பேசுங்க. ஏன் 16 நாள் கழிச்சு வந்து பேசுறீங்க? 6.5 கோடி பேட்ட நேர்ல பேசணும். நான் 6.5 கோடி மக்கள் கிட்ட நேர்ல பேச சொல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு ஏன் இந்த 16 நாள் எதுக்கு தேவை? ஏன் இவ்வளவு நாள் பேசல? 16 நாள் பேசல. நமக்கு இன்னைக்கு தேதி என்ன? 16 நாள் பேசல. இன்னைக்கு தேதி மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு 15ஆ? இன்னைக்கு 20. எந்த மாசம் 20? நவம்பர் 20. கன்ஃபார்மா? போயிட்டு கொஞ்சம் நான் தான் சொன்னேன் இல்லையா, கடந்த 2 மாசமா நீங்க எந்த நியூஸையும் ஃபாலோ பண்ணதா எனக்கு தெரியல. அந்த 41 குடும்பத்தையும் வீட்லயே போய் சந்திச்சு அவங்களுக்கான நிதிக்கு எப்படி வந்து ஒரு நிதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும், ஒரு பிரைவேட் பார்ட்டி வந்து பண்ணாது எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும். ஒவ்வொருத்தரோட டேட்டா கலெக்ட் பண்ணி ஆர்டிஜிஎஸ் மூலமா அக்கௌண்ட்ல அவங்க சொன்ன காம்பன்சேஷன் போட்டாச்சு. அவங்க எல்லாரு கூடயும் வீடியோ கான்பரன்சிங் மூலமா உட்காந்து ஒவ்வொரு வீட்லயும், ஒரு காமன் கான்பரன்சிங் கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு தாவேகா நிர்வாகிகள் போயிட்டு இருங்க வரேன், நீங்க இப்படி பேசினா உங்களுக்கு நீங்க ரொம்ப அநியாயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆவீங்க, நான் உங்க நல்லது சொல்றேன், தயவு செய்து ஹேவ் சம் பேஷன்ஸ் மேடம். வீடியோ கான்பரன்சிங் மூலமா போக முடியாத சூழ்நிலை பேசியாச்சு. போறதுல இன்னமும் இந்த திமுக அரசு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணல. இல்ல அந்த ரோட சானிடைஸ் பண்ணி கொடுங்க, யாரும் வராத மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. டிஜிபி ஆபீஸ்ல பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எஸ்பி ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டாங்க, எந்த மண்டபம்னு சொல்றாங்க. மண்டபம் கொடுக்கறதுக்கு லோக்கல் பீப்புள் பயப்படுறாங்க. சோ அந்த மக்களை சந்திச்சு ஆகணும்ன்ற நிர்பந்தத்துல அந்த மக்களை வர வச்சு பார்த்தாச்சு. ஆறுதல் சொல்ல வேண்டியவங்களை நேர்ல தனித்தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசியாச்சு. எந்த இடத்துலயும் இதுல நாங்க ப்ரொமோஷன் தேடவில்லை. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அந்த மக்களை நீங்க ஊடகம் வழியா சந்தி, உங்களோட பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு பிரஸ் பைட் ஏன் கொடுக்கல, எங்களுக்கு ஏன் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கல, இதுதான் உங்களோட பிரச்சனை. அவர் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஊடகம் மீன்ஸ் ஊடகத்தை சந்திக்கணும், சந்திப்பாரு, எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அடிப்படையில கேள்வி, அந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா? மக்கள் அவர் எப்படி பேசணும்னு நினைக்கிறார், அவர் பேசுறாரு, அதை அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க. இது நீங்க வந்து அந்த கட்சி ஜெயிக்குமா, இதனால மக்கள் ஓட்டு கொடுப்பாங்களா, அது எலெக்ஷன்ல பார்த்துப்போம். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த உங்களோட கிரிட்டிசிசம் எனக்கு புரியல. மக்கள் அந்த 41 குடும்பத்தை சந்திச்சிட்டாரு, காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. அதை மீட் பண்ற டைம் ஆகும்போது எனக்கு புரியல. கவர்மெண்ட் காம்பன்சேஷன் போயிடுச்சா? இல்ல நான் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் போயிடுச்சா? கவர்மெண்ட் காம்பன்சேஷன் போகுது. பாதிக்கப்பட்டது யாருனால? அரசாங்கத்துடைய தோல்வியால. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வந்துருச்சா? குற்றவாளி விஜய் சார் வந்துருச்சா? எந்த எஃப்ஐஆர்ல, போலீஸ் எஃப்ஐஆர்ல இல்ல சிபிஐ எஃப்ஐஆர்ல விஜய் சார் A1 A2 A3 காமிங்க. எப்படி நீங்க வாய் பிடித்தோ மாங்காய் பிடித்தோ ஊடகத்துல வந்து பேசுவீங்க? எப்படி சார் விஜய், எப்படி மேடம் விஜய் வந்து இதுக்கு காரணம் நீங்க சொல்வீங்க?